பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குளிர்காலத்தில் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்றார்கள். இலைகள் மரங்களிலிருந்து உதிர்ந்து கொண்டிருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மரத்தின் இரு கிளைகளை தமது திருக்கரத்தால் பிடிக்க அவற்றின் இலைகள் மேலும் உதிர்ந்தன. அபூதர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைக்க நான் லப்பைக் யா ரசூலல்லாஹ் என்றேன். முஸ்லிமான அடியான் அல்லாஹு தஆலாவின் பொருத்தத்தை நாடி தொழுதால் இம்மரத்திலிருந்து இலைகள் உதிர்வது போல் அவரது பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இவர் 12 ரகாத்துக்கள் நியமாக தொழுது வருவாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தின் ஒரு மாளிகையை எழுப்புவான். துஹருக்கு முன் 4 ரகாத், லுஹருக்கு பின் 2 ரகாத், மஹ்ரிபுக்கு பின் 2 ரகாத், இஷாவுக்கு பின் 2 ரகாத், ஃபஜ்ருக்கு முன் 2 ரகாத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னுள்ள 2 ரகாத் சுன்னத் தொழுகைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போல் வேறு எந்த நஃபில் தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னுள்ள 2 ரகாத் சுன்னத் தொழுகைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை போல் வேறு எந்த நஃபில் தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த 2 ரகாத்துகளும் முழு உலகை விட எமக்கு பிரியமானது என்று ஃபஜ்ருக்கு முன்னுள்ள 2 ரகாத் சுன்னத் தொழுகை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எவர் லுஹருக்கு முன் 4 ரகாத், லுஹருக்கு பின் 4 ரகாத். எவர் லுஹருக்கு முன் 4 ரகாத், லுஹருக்கு பின் 4 ரகாத் பேணுதலாக தொழுது வருவாரோ அல்லாஹு தஆலா அவரை நரக நெருப்பை விட்டும் விலக்கி விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தெளிவுரை: லுஹருக்கு பின் தொழப்படும் 4 ரகாத்துக்களில் 2 ரகாத் சுன்னத் முஅக்கதாவும் 2 ரகாத் நஃபில் தொழுகையும் ஆகும். லுஹருக்கு பின்பு 4 ரகாத் எந்த முஃமினான அடியார் தொழுதாலும் அல்லாஹ் நாடினால் அவரை நரக நெருப்பு ஒரு நாளும் தீண்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன் ஜவாலுக்கு பின் 4 ரகாத்துக்கள் தொழுது வந்தார்கள். மேலும் அவர்கள் கூறுவார்கள், இந்த நேரத்தில் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. எனவே என்னுடைய ஏதேனும் ஒரு நல்லமல் வானை நோக்கி செல்வதை நான் விரும்புகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸாயிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தெளிவுரை: லுஹருக்கு முன் 4 ரகாத் என்பது சுன்னத் முஅக்கதாவான 4 ரகாத் ஆகும். மேலும் ஜவாலுக்கு பின் 4 ரகாத் என்பது லுஹருடைய சுன்னத் முஅக்கதா அல்லாமல் 4 ரகாத் என்று ஆலிம்களில் சிலர் அபிப்பிராயப்படுகின்றார்கள். லுஹருக்கு முன் ஜவாலுக்கு பிறகு 4 ரகாத் தொழுவது தஹஜ்ஜுடைய 4 ரகாத்துக்கு சமமானது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாவது: அந்நேரத்தில் எல்லா பொருட்களும் அல்லாஹ் தஆலாவை தஸ்பீஹ் செய்கின்றன. பிறகு நிழல் தரும் பொருட்களும் அவற்றின் நிழல்களும் சில சமயம் ஒரு பக்கமும் சில சமயம் மறுபக்கமும் பணிவுடன் அல்லாஹ் தஆலாவுக்கு சஜ்தா செய்தவாறு தாழ்கின்றன என்று ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அசருக்கு முன் 4 ரகாத் தொழுபவர் மீது அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அசருக்கு முன் 4 ரகாத் தொழுபவர் மீது அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எவர் அல்லாஹு தஆலாவின் வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை கொண்டவராக அதன் நன்மை மற்றும் கூலி கிடைக்கும்
என்ற ஆர்வத்தில் ரமலானுடைய இரவில் தராவிஹ் தொழுகின்றாரோ அவர் முன் செய்த பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ரமலான் மாதத்தை பற்றி கூறும்பொழுது, இம்மாதத்தில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் தஆலா உங்கள் மீது கடமையாக்கி உள்ளான். தராவிஹ் தொழுவதை உங்களுக்கு நான் சுன்னத்தாக்கி உள்ளேன். எவர் அல்லாஹ் தஆலாவின் வாக்குறுதிகளை மீது நம்பிக்கை வைத்து அதனுடைய கூலி வெகுமதியை பெறும் ஆர்வத்தில் இம்மாதத்தில் நோன்பு வைத்து தராவிஹ் தொழுகின்றாரோ அவர் தாயுடைய வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாலகனைப் போன்ற பாவங்களில் பரிசுத்தப்படுத்தி விடுகின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.